வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது 5 பேர் பூஜை செய்ய அனுமதித்தா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நான் முடித்து வைக்கின்றேன்னு சொல்லி போட்டு ஜி.ஆர். சுவாமிநாதன் சொல்லியிருக்கார். அதாவது இந்த திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபத்தை ஏற்றக்கூடிய அந்த வழக்கு ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னால் மிகப்பெரிய பிரளயமாக வெடிச்சது இல்லையா தமிழகத்தில். அது சம்பந்தமாக போராடினாங்க. மற்றபடி அது சம்பந்தமாக மிகப்பெரிய போராட்டத்துக்கு உண்டான ராஜா இன்றைக்கி பெட்டில் படுத்து இதில் நோயாளியாக இருக்கிறாரு. இங்கே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அன்னைக்கு ஒருதலை பட்சமான முடிவை எடுத்தார். அவர் பாசிச கும்பல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து போய் அப்புறம் அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை உண்டாகி அப்புறம் அவருக்கு எதிரான ஒரு புஸ்தகம் எழுதப்பட்டு அது பறிமுதல் செய்யப்பட்டு அப்புறம் அப்படியே போயிட்டு இப்போ அந்த வழக்கு விசாரணை அடிப்படையில் கலெக்டரை கூப்பிட்டு நேரடி விசாரணை பண்ணக்கூடிய சமயத்தில் கலெக்டர் மன்னிப்பு கேட்குறார். அதாவது அன்னைக்கு இருந்த நிலைமையில் 144 போட்டதுக்கு என்ன காரணம்னா இரு சமூகமும் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல். அதனால் நான் 144 போட்டேன். மற்றபடி நீதிமன்ற வழக்கை முடித்து வையுங்கள், இதான் காரணம், இதில் எந்த ஒரு சுயநலமும் கிடையாது அப்படின்னு போட்டு சொல்கிறாரு. அப்புறம் மீண்டும் அதுக்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் இந்த வழக்கில் இந்துக்களுக்கு சொந்தமான பகுதியில் தான் தீபம் ஏற்றுன்னு நான் சொன்னேன், அது ஏன் நீங்கள் வேணான்னீங்க? சிக்கந்தர் பாதுஷா அந்த தர்காவை தாண்டி அந்த போகக்கூடிய அந்த ஒற்றை பாதை மேலே தீபத்தை ஏற்றணும். அது குறிப்பிட்ட ஒரு சனாதன போக்குள்ள ஒரு நபர், பாசிச போக்குள்ள ஒரு நபர் ஒரு கோர்ட்டில் கேஸை போட்டு ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவு கொடுக்க அதை நாங்கள் மேலே போய் தீபம் ஏற்ற சொல்லிட்டு வரோம். அது மிகப்பெரிய பிரச்சனையாகி அப்புறம் அது தமிழக அரசால் தடை செய்யப்பட்டு கூடாதுன்னு சொல்லப்பட்டு அப்புறம் இன்றைக்கி வழக்கு விசாரணை போயிட்டுருக்கு. தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் முறையீடு செய்வோம் அப்படின்னு போட்டு சொன்னாங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னு தெரில. பழனி சம்பந்தப்பட்ட வகையில் அப்படி தான் உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் முறையீடு செய்ய போட்டு பி.கே. சேகர்பாபு சொன்னார். அவர் சொல்லி 2.5 வருஷம் ஆச்சு. பழனி மலைக்குள்ளே யாருமே இந்துக்களை தவிர யாரும் நுழையக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவை வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்துக்களை தவிர யாரும் உள்ளே நுழையாத ஒரு சூழல். அதுக்கு முதல்ல இது இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் எல்லாமே போவாங்க. சில பேர் பஞ்சாமிரம் சாப்பிடுவாங்க, உள்ளே போயிட்டு வருவாங்க, போவாங்க. அது மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலத்தை போன்று வேண்டுதலுக்கு உண்டான வேண்டுதலை போன்று. ஏன்னா அங்கே மலைக்கு மேலே பழனி பாபா அப்படிங்கிற தர்கா இருக்கிறாங்க இருந்தது மாதிரி ஒரு தகவல். அது சம்மந்தப்பட்ட கேஸ் கூட இன்றைக்கி கோர்ட்டில். அதெல்லாம் யாரும் இஸ்லாமியரை எடுத்து வாதாடக்கூடிய அளவுலாம் யாருக்கும் இங்கே நேரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது போல். அதனால் அதை அப்படியே விட்டுறாங்க. அப்போ என்ன ஆகுது, இதோட க்ளோஸ் பண்ணுறாங்க, முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிறப்ப இந்துக்களை தவிர யாரும் மேலே போகக்கூடாது, முடிஞ்சு போச்சு. அதன் அடிப்படையில் அப்படியே போயிட்டுருக்கு. அது மாதிரி பண்ணக்கூடிய சமயத்தில் அன்னைக்கு சேகர்பாபு சொன்னார், நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் பழனி சம்மந்தப்பட்ட வகையில் அப்படின்னாரு. எந்த ஒரு மேல்முறையீடும் செய்யவில்லை. அதுக்கு என்ன ஆதாரம் தகவலும் இல்லை. அதே மாதிரி திருப்பரங்குன்ற சம்மந்தப்பட்ட இதுலேயும் நாங்கள் மேல்முறையீடு செய்வோம்னாரு. எந்த ஒரு விசாரணையும் எந்த ஒரு மேல்முறையீடும் இல்லை. இன்றைக்கி கலெக்டர் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழல்னா அப்போ என்ன, இதில் அரசியல் புகுந்து விட்டதா, இல்லை திமுக அரசு கவிழ்ந்து விட்டதா, மனதை மாற்றிக்கொண்டதா, முன்பு இருந்த விஷயத்தை விட இன்று விட்டு கொடுத்து விட்டார்களா? அப்போ இஸ்லாமியோட நிலைமை என்ன, சிக்கந்தர் பாதுஷா அந்த தர்காவோட நிலைமை என்ன? இப்போ இவருங்க சொல்கிறாங்க அந்த கதவை அந்த தாண்டி அந்த ஒற்றையடி சிக்கந்தர் பாதுஷா தர்காவை தாண்டி ஒற்றையடி பாதையில் மேலே போய் நாங்கள் போய் தீபம் ஏற்ற சொல்கிறாங்க.
அப்புறம் நாளைக்கு வந்து இஸ்லாமியன்னு சொல்லலாம், அதுக்கு மேலே தாண்டி போய் நாங்கள் வந்து கந்தூரி விழா பண்ணுறோம் அப்படின்னு போட்டு சொல்லுவாங்க. இப்போவே வந்து ஆடை பலியிடக்கூடாது, மாடை பலியிடக்கூடாது, அசைவம் கூடாஞ்சு போட்டு தடை செய்யப்பட்டிருக்கு. அது வந்து இந்துக்களுக்கு அசாதகமான ஒரு தீர்ப்பை போன்று, சாதகமான ஒரு உத்தரவை போன்று. அப்புறம் இது வந்து இஸ்லாமியர்களுக்கு சாதகமான ஒரு உத்தரவாக பண்ணலாமே, அது இல்லையே. உங்களுக்கு எதுக்குப்பா மேலே போய் போகிறீங்க, கீழே பண்ணிட்டு போங்க அப்படி ஜிஆர் சுவாமிநாதன் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லையே. அவர் மீண்டும் அதான சொல்கிறார். ஏன்னா இந்த வழக்கில் வந்து 5 பேர் மட்டும் மலை உச்சிக்கு சென்று சின்னதாக ஒரு 5 நிமிஷம் பூஜை செய்தால் போதுமா சொல்கிறார். நான் இந்த வழக்கை வந்து முடிச்சு வச்சிடறேன் அப்படிங்கிறார். அது என்ன, இந்த வழக்கில் 5 பேர் மட்டும் போதுங்க. அது கோர்ட்டு சொல்லக்கூடிய ஒரு 5 பேராம். அந்த 5 பேர் யாருன்னு தெரில. அதில் ஹெச் ராஜா இருக்காரா, நயினார் நாகேந்திரன் இருக்க போகிறாரா, இல்லை இந்து முன்னணி சம்மந்தப்பட்ட நபர்கள் இருக்கிறார்களா, அதெல்லாம் அப்புறம் தானே தெரியும். 5 பேர் போய் சின்னதாக ஒரு 5 நிமிஷம் பூஜை செய்தால் போதும், இந்த கோர்ட்டை இந்த வழக்கை நான் முடிச்சு வச்சிட்றேன் அப்படிங்கிறாரு. இது ஏதோ வந்து பேரம் பேசுகிற மாதிரில இருக்குது. நீ 5 பேர் அனுப்பி நான் வந்து இங்கே இல்லாட்டி முடிச்சு வைக்க மாட்டேன். அப்போ இது என்ன, சட்டம் எதற்கு இருக்குது, வரலாறு எதற்கு இருக்குது? வரலாறு என்ன சொல்லுது? அந்த கோவிலுக்கு மேலே உள்ள அதை அனைத்துமே தர்காவுக்கு சொந்தமானது போட்டு அன்னைக்கு எழுதி வச்சிருக்கிறான். இன்றைக்கி இந்த ஜிஆர் சுவாமிநாதன் ஒத்துக்கொள்ளாமல் அவர் இந்துக்களுக்கு சொந்தமான பகுதி தீபம் ஏற்ற நான் உத்தரவிட்டேன், அன்னைக்கு நீங்கள் ஏன் ஏற்றுக்கலன்னு போட்டு இன்றைக்கி கேள்வி கேட்டு உட்காந்துருக்கிறாரு. மீண்டும் வந்து 5 பேரை அனுமதிக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வந்து கேஸை வித்ட்ரால் பண்ணுவேன். என்னமோ இது செஞ்சேன்னா நான் அது செய்கிறேன், அது செஞ்சால் தான் நான் இது செஞ்சு குழந்தை அடம் பிடிப்பதை போல் ஜிஆர் சுவாமிநாதன் பிடிக்கிறார் அப்படின்னா அப்புறம் இதில் என்ன ஒன்றுமே புரியல. இதெல்லாம் சட்டம் எதுக்கு, வரலாறு எதற்கு, ஒரு சமூக நல்லிணக்கம் எதற்கு, இந்த அளவுக்கு போராட வேண்டிய விஷயம் இருக்குது, ஆதாரங்கள் இருக்குது. அப்போ தீபம் அப்படியே எடுத்துக்கொண்டாலுமே கூட மேலே தீபம் ஏற்றக்கூடிய அளவுக்கு அங்கே அதுக்கு ஏற்றினார்கள் அப்படிங்கிற வரலாறு இருக்கிறதா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு வரலாறுமே இல்லையே. அப்போ இவர்கள் புதிதாக ஒன்றை ஏற்பாடு செய்கிறார்களா? அதே மாதிரி நாளைக்கு இஸ்லாமியன் சிக்கந்தர் பாதுஷா தர்கா சம்மந்தப்பட்ட வகையில் இஸ்லாமியன் ஒன்று புதுசாக செய்வான், அப்போ நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? இவர் சொல்கிறார் ஜிஆர் சுவாமிநாதன் போய் மேலே ஏற்றுறதுக்கு நான் அப்படி தானே சொன்னேன். அப்படி இவர் சொல்கிறதுக்கு ஒரு என்ன உரிமை இருக்குது? நீதிபதிங்கிற முறையில் சொல்கிறீங்கன்னா சட்டப்படி என்ன வரலாறு என்ன அதன் அடிப்படையில் சொல்ல முடியும். உங்கள் சௌரியத்துக்கு எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு கேள்வி. உங்கள் சௌரியத்துக்கு சொல்ல முடியும். எதாவது சொல்லியிருக்காரு பாருங்கள், மடப்புறம் அஜித் குமார் வழக்கில் சிபிஐ சொல்லியிருக்காங்க பாருங்கள், நிகிதா உடைய அந்த நகை வந்து காணா போச்சுங்க, எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறாங்க சிபிஐ. கேவலம். இந்தியாவில் இப்படி ஒரு தகவலா அப்படிங்கிறது உண்மையிலே கேவலமான விஷயம். இந்தியாவில் சிபிஐ வந்து எவ்வளோ உயரமான ஒரு போலீஸு துறை. அவங்க சொல்கிறாங்க நகையை கண்டுபிடிக்க நகை காணா போன நகை கண்டுபிடிக்க முடியலைங்க, அதனால் இதோட இந்த கேஸை இதோட முடிச்சு வச்சிடறோம் அப்படின்னு போட்டு அவங்க சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, 5 பேரை ஏற்றி அங்கே தீபத்தை ஏற்றுங்க, இதோட நான் உங்கள் வழக்கை முடிச்சிருச்சு போட்டு அரசு சம்மந்தப்பட்ட வழக்கை அவர் சொல்கிறார். என்ன இது எங்கே போய் முடியுமோ தெரியும். இதெல்லாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? அரசு என்ன செய்ய போகிறது? அரசு இது விடக்கூடாது, இதெல்லாம் விடவெல்லாம் கூடாது. இந்த அன்னைக்கு போராடி அந்த ஹெச் ராஜாவை பார்க்க ஒரு நாய் கூட வரல பிஜேபியிலிருந்து. அமித்ஷா 5 தடவை வந்துட்டு போனார், மோடி முந்தா நாள் கூட வந்திருந்தார். ஏன் ஹெச் ராஜா போய் பார்க்கலாமே? இதே மாதிரி தான் அமித்ஷா அந்த அத்வானிங்கிற ஒரு ஆள் ஒதுக்கி வைக்கப்பட்டார். நாளைக்கு மோடியோட நிலைமை அவ்வளோதான், அமித்ஷாவோட நிலைமை அவ்வளோதான், பிஜேபியில் அவ்வளோதான், மரியாதையே கிடையாது. உழைக்கிற வழக்கம் உழைச்சி அவனுங்களை அப்படியே சக்கையாக புழிஞ்சு எல்லாத்தையும் சப்பி எடுத்துட்டு அந்த குரூப் விட்டுருவாங்க, ஆர்எஸ்எஸ் குரூப் விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் ஹெச் ராஜா எனக்கு உணர்ந்திருப்பார். என்னடா அது, நம்ம பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எதிரிங்கிற முறையில் ஒரு திமுக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உதயநிதியோட துணை முதல்வரோடு வந்து பார்க்குறாரு, டிஆர் பாலுவோடு வந்து பார்க்குறாரு. என்னடா அது, நம்ம கட்சிக்காரன் குறிப்பாக அமித்ஷா 1000 தடவை வந்துட்டு போயிடாரு, மோடி 1000 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஒரு ஆள் கூட நம்மளை வந்து பார்க்கலையே. அப்போ இந்த கட்சி இருக்கணுமா அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு ஹெச் ராஜாவுக்கு ஓடிட்டு இருக்கு. உண்மையிலே ஹெச் ராஜா வந்து ரோசமுள்ள ஆளாக இருந்தால் பிஜேபியை விட்டு ராஜினாமா செய்யணும்.
பிஜேபி விட்டு வெளியே வரணும். ஆமாம், ஸ்டாலின் எந்த அளவுக்கு பார்த்தார், அந்த அளவுக்கு மனிதாபிமானம் இந்த பாஜகவில் இருக்கிறதா? இல்லையே, மதவாதம் தாங்க இருக்குது. திருப்பரங்குன்ற வகையிலும் மதவாதம் தான் இருக்குது. இந்த மடப்புறம் அந்த வகையிலையும் ஒரு சட்ட ரீதியான ஒரு கான்செப்ட் ஒன்றுமே கிடையாது. அப்படிங்கிறப்ப என்ன இருக்குது, ஒன்றுமே புரியல. எதற்கு இப்படிப்பட்ட வழக்குகள் அப்படிங்கிறது தெரியல. உண்மையிலே இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ராஜா போன்றவர்கள் மனம் திருந்த வேண்டும். ஆமாம், மீண்டும் ஒரு அயோத்தினார். ஆமாம், இன்னைக்கு கத்துறதுக்கு எந்த நாயும் இல்லை, எந்த வாயும் இல்லை. பார்ப்போம் இந்த வழக்கு எந்த அளவுக்கு போக போகிறது. இதனுடைய முடிவு கட்டாயமாக இப்படி இருக்கவே கூடாது. இந்த முடிவு இருக்கவே கூடாது. ஆமாம், இதை விட்டா அப்படின்னா கட்டாயம் மீண்டும் ஒரு பாபர் மசூதியாக இவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள். ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஜிஆர் சுவாமிநாதன் போன்றவர்கள் ஆதரவாக இருக்கிறார். இது ஓப்பனாக சொல்கிறார். இந்த வழக்கை முடிக்கணுமா, 5 பேரை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன், 5 பேர் சின்னதாக ஒரு பூஜை செய்யறதுக்கு அனுமதிக்கல, அனுப்பிச்சா போதும், அனுப்பிச்சி விட்றேன். ஆமாம், அன்னைக்கு 5 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் 50 ரூபா தர்றேன். ஆமாம், நீ எனக்கு 50 ரூபா தரணும், இந்த நான் உனக்கு ஒரு 10 ரூபாய் விட்டு கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு டீலிங் பேசுகிற மாதிரி தான் இருக்க ஒழிய நீதி மாதிரி தெரியல. ஜிஆர் சுவாமிநாதன் சொல்றது ஒரு நீதி அரசரை போன்று அவரையும் பார்க்க முடியவில்லை. அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் நீதியை போன்றும் தெரியவில்லை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.